ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான். எஸ், நேற்று பெங்கால் வாரியர் ஜெயிச்சிட்டாங்க 44-43. ஜெயிச்ச மேட்சை தோத்துட்டோம். தமிழ் தலைவர் தோத்துட்டாங்க. இன்னும் சின்ன விண்டோ இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. திருப்பி வண்டியா நீ அப்படின்னு கேட்காதீங்க. அதை பற்றி அப்புறம் தனியாக வீடியோ போடுறேன், என்ன சான்ஸ் இருக்குன்னு. எனிவே, அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நிறைய பேர் நைட்டே கேட்டீங்க, போடுங்கன்னு. அந்த வீடியோ போட்டு முடிக்க நைட்டு 10:30 ஆகிடுச்சு ரிவ்யூ. அதுக்கப்புறம் எடுத்து நான் ஆஃபீஸ் வேலை வேறு கொஞ்சம் இருந்தது ஆன்லைனில். ஸோ அதனால் போட முடியல. அதை இப்போ உங்களுக்காக கொண்டு வரேன். இது எல்லாமே அவங்க சொன்னதை நான் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். என்னோடய ஒப்பீனியன் எதுவுமே இதில் கிடையாது. அர்ஜுன் என்ன சொன்னார், கோச் என்ன சொன்னான்றது அப்படியே ஹிந்தியை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங்கில் வந்து ஹிந்தியில் சொல்லிட்டு அப்புறம் தமிழில் கண்டினியூ பண்ணுறேன். ரைட், டிஜெக்டடாக தான் 2 பேர் இருந்தாங்க. கோச்சை கேட்டாங்க. அப்புறம் கோச் அண்ட் ஸ்டார்டிங்கில் லீடிங்கில் தான் இருந்தீங்க, நெக் டு நெக்கு தான் போயிட்டு இருந்தது, எங்கே தோத்தீங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார், தமிழ் தலைவாஸ் காலி राइड के भरोसे से जीत नहीं सकता, डिफेंस उनके पास है ही नहीं, क्योंकि अनफिट प्लेयर अंदर है और अनफिट अंदर है तो यही होना है அப்படின்றார். அதான் என்ன சொன்னார்னா, தமிழ் தலைவாஸ் வந்து வெறும் ரைடரை நம்பியே நீங்கள் பிளே ஆஃப்லாம் போக முடியாது, டிஃபென்ஸே இல்லை தமிழ் தலைவாஸ்கிட்ட, அன்ஃபிட் பிளேயரை வச்சுட்டு விளையாண்டா இப்படி தான் ஆகும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே சொல்லிட்டார். அவர் யாரை சொல்கிறாரு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ரெஃப்ரி சொல்கிறாரோ தெரியல, ஜோக்ஸ் அபார்ட். அப்புறம் அர்ஜுன், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பட் டீம் சரியாகவே ப்ளே பண்ணல இன்றைக்கி. ஸோ நீ இந்த டீமில் இருந்தீங்கன்னா அடுத்த சீசனுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. வருத்தத்தோடு தான் சொன்னார், मैं क्या चेंज करूँगा टीम में, वो तो सबको दिख ही रहा है, पता है सबको, बाहर से भी देख रहे हैं अंदर से भी देख रहे हैं, क्या होना है क्या नहीं होना है, मैं क्या चेंज कर सकता हूँ அப்படின்னாரு. அண்ட் அது என்ன சொன்னார்னா, நான் என்னத்த டீமை சேஞ்ச் பண்ண முடியும், நீங்களே பார்க்குறீங்க, வெளிலேருந்து உள்ளேயும் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு, என்ன மாற்றம் நடக்கணும், என்ன மாற்றம் வேண்டான்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்னையே நீங்கள் நிறைய வாட்டி கேட்டீங்க, அர்ஜுன் நீ பெஸ்ட் ரைடரு, பட் சம்டே 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் எடுக்கிறியா ஏன்னு நிறைய வாட்டி கேட்டீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு. அண்ட் அர்ஜுனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு அர்ஜுனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு என் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது. பட் மேட்டில் என்ன நடக்குது நீங்களே பார்த்தீங்க, நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு பிளேயர், நான் அர்ஜுனால் மட்டுமே பிளே ஆஃப் கொண்டு போக முடியாது டீமை, அது அர்ஜுனா இருந்தானே தேவாங்கர் இருந்தானே, இட்ஸ் அ டீம் கேம், டீமாக தான் விளையாடணும் அப்படின்னாங்க. டீம் ஜெயிக்கிறதுக்கு பேக் போனு, பட் பேக் போனுங்கிறது ஹோல் டீம் தான் ஹோல் பேக் போனு. और होल टीमे வந்து 20% 20 பேர் 20 பந்தே 40 பந்தே அப்படின்னாரு. அதாவது டீமோட சேர்ந்து 20 பேர் 40 பேர் இருக்கும் மொத்தம், இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லோரும் ஒரே மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் தான் போக முடியும் பிளே ஆஃப்லாம். அக்கேல அர்ஜுன் குச் नहीं कर सकता भाई அப்படின்ட்டார். தனியால் அர்ஜுனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி கண்டினியூ பண்ணார். கோச்சே சொன்னார், சரி சேஞ்சஸ் பண்ணுறது அர்ஜுன் கையிலையோ எங்கள் கையிலையோ கிடையாது, அவங்க அனலிஸ்ட் இருக்காங்க, அனலிஸ்ட் தான் எல்லாமே டெசிஷன் எடுக்கிறாரு, அனலிஸ்ட் தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும், கோச்சுக்கிட்ட அந்த அத்தாரிட்டி கிடையாது, எங்கேருந்து நாங்கள் ஹோல் டீமை கோச் சேஞ்ச் பண்ண முடியுன்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், நீங்கள் ஸ்டில் நீங்கள் 8வது இடத்துக்கு போக முடியும் தெரியலையா, 7 தான் கன்ஃபார்மாகிற மாதிரி இருக்கு, 8th ஸ்பாட்டுக்கு ஸ்டில் உங்களுக்கு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், நாங்கள் ஜெயிச்சிருந்தா எங்களுக்கு சான்ஸ் இருக்கும், தோத்துட்டோம் எங்கேருந்து சான்ஸ் இருக்குது, எங்களுக்கு மேலே குஜராத் இருக்குது, அண்ட் குஜராத் வந்து அவங்களோட நாங்கள் மைனஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் அப்போது அவர் இது பேசும்போது குஜராத் வர்சஸ் ஹரியானா மேட்ச் நடக்கலை, அதனால் அந்த ரிசல்ட் அவருக்கு தெரியாது, அதனால் அப்படி சொன்னார். ஆக்சுவலாக ஹரியானா குஜராத்தை ஜெயிச்சு, அதுவும் 18 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தான் மைனஸ் கம்மியாக இருக்குது 8வது பொசிஷனில். ஸோ அவர் சொன்னார், அப்படியே அவங்க தோத்தா கூட எங்களோட பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்குது, இனிமேல் எங்கே போக முடியாது, அப்படியே போனாலும் குஜராத்து பாட்னா பைரட்ஸ் போகிறது தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னார். அதனால் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு. சரி தேங்க்யூன்ட்டு சொல்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்று சொன்னார், உங்கள் மனசில் என்னென்ன இருக்கெல்லாம் இன்றைக்கே கேட்டுருங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேன், ஆனஸ்ட்டாக பதில் சொல்கிறேன் என் மனசில் உள்ளதை அப்படின்னோடனே திருப்பி எல்லாம் உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவை வெறும் வாயம் பண்ணுறாங்க, அவள் தேவையில்லை அவள் கொடுப்பாருன்னு உட்காந்துட்டாங்க. சொன்னார், சரி ஒருத்தர் கேட்டார், இந்த சீசனை எப்படி பார்க்குறீங்க, எங்கே தோத்தீங்க அப்படின்னு. கோச் சொன்னார், நான் என்ன சொல்ல முடியும், இம்பார்ட்டண்ட் வந்து டீம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் ஜெயிக்கணும்னா, டீமே இல்லாத போது நான் என்ன செய்ய முடியும், அண்ட் நாங்கள் ஒரு மீட்டிங் போடுவோம் பிளேயர்ஸோட, அண்ட் வீடியோலாம் போட்டு அனலைசைஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு மீட்டிங் தனியாக நடக்கும். இந்த மாதிரி நடந்ததுன்னா எந்த டீமே ஜெயிக்கவே முடியாது. இந்த டீமே இத்தனை சீசனில் ஒரே ஒரு வாட்டி தான் பிளே ஆஃப் போனாங்க, அதுவும் எப்படி போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இன்னொருத்தர் கேட்டார், இது புது டீம் தானே உங்களுக்கு அப்படின்னு. கோச் சொன்னார், என்ன 2 பேர் தான் புதுசாக வந்தாங்க, அண்ட் नया 2 ही आए थे, एक बजेगा एक चला गया அப்படின்னாரு.
2 பிளேயர் தான் இதில் புதுசு. ஒருத்தர் இருக்கார் இங்கே, இன்னொருத்தர் போயிட்டார் டீமை விட்டுன்னு. அண்ட் ஒரு பிளேயரை வச்சு பிளே ஆஃபுக்கு போகவே முடியாது. அன்ஃபிட் பிளேயர் உள்ளே விளையாண்டா அப்படி தான் ஆகும். என்னால் அந்த அன்ஃபிட் பிளேயரை ட்ராப்பும் பண்ண முடியல. அண்ட் என்கிட்ட பவரும் இல்லை அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு. ஃபிட்டு பிளேயர்லாம் வெளில உட்காந்துருக்காங்க. அப்படி வெளில உட்காந்துருக்கும் போது எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? நாங்கள் ஜஸ்ட் நேம் சேக் தான் நான் கோச்சு. இங்கே வரவங்க எல்லாமே நேம் சேக் தான் கோச்சு. ஒன்றுமே என் கையில் இல்லை மாற்றுறதுக்கெலாம். அண்ட் அடுத்த வாட்டி என்ன நடக்கும்? கோச்சை மாற்றுவாங்க, அதே பிளேயர் தான் இருப்பாங்க. திருப்பி கோச்சை மாற்றுவாங்க, அதே பிளேயர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அன்ஃபிட் பிளேயரை வச்சுட்டு நீங்கள் 10 வருஷம் கூட விளையாடலாம். ஆனால் டீம் கண்டினியூவாக விளையாடுங்க 10 வருஷம் கூட. பட் உங்களால் பிளே ஆஃபுக்கெலாம் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். 45 நாள் கேம்பில் ஃபிட் ஆகாத ஒரு பிளேயரு 6 நாளில் எப்படி ஃபிட் ஆக முடியும்னு ஜேர்னலிஸ்ட் பார்த்து கேட்குறாரு. அது என்ன டெக்னிக்குன்னு எனக்கு தெரியலன்னு வேறு சொன்னார். ஐ டோன்ட் நோ அது என்ன டெக்னிக்குன்ட்டுன்னு அப்படின்னு. கூட அர்ஜுனும் சேர்ந்துக்கிட்டார். அர்ஜுன் சொன்னார், நீங்கள் நரேந்திர பற்றிலாம் வேறு கேட்டீங்க, ஏன் நரேந்திர விளையாடல அப்படின்ட்டுன்னு. காமெண்ட்ரியில் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்காருன்னு நீங்கள் என்ன கேட்டீங்க. பட் அவர் நல்லா ஃபிட்டாக தான் இருக்குது, ஃபார்மில் தான் இருக்கார். அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. போன மேட்ச்சில் கூட பார்த்தீங்க, ரைடர்னால் டேக்கிள் ஆக தான் செய்வாங்க. நானும் நிறைய வாட்டி டேக்கிள் ஆகியிருக்கேன். டேக்கிள் ஆகாத ரைடரே கிடையாது. அந்த மாதிரி சம்டைம் ஒரு டேக்கிள் ஆனாரே தவிர. அண்ட் எல்லா மேட்சுமே சூப்பர் 10 சூப்பர் 20லாம் எடுக்க முடியாது. அவர் நரேந்திர ஃபிட்டாக தான் இருந்தார், நல்ல ஃபார்மில் தான் இருந்தார்னு வேறு சொல்கிறார். இந்த டீம் ஒன்றும் புதுசு இல்லை, நான் மட்டும்தான் புதுசுன்னார் அவர். ஆமாம், இல்லைனா எல்லாருமே அதே 4-5 சீசனை யார் விளையாடுறாங்க அவங்களே தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் நம்ம அர்ஜுன். அதுக்கு வேல்யூ சேர்க்குற மாதிரி திருப்பி கோச் மைக்கை வாங்கி சொன்னார். சரி, நீங்கள் கான்ஃபிடென்ஸ் ஒரு பிளேயருக்கு கொடுக்கலன்னா யாராக இருந்தாலும் ஸ்கோர் பண்ண முடியாது. நரேந்தர் பண்ண முடியலன்னா நீங்கள் நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். கான்ஃபிடென்ஸ் கொடுக்கல, 14லே இல்லை நரேந்தர் பேர். அப்புறம் எங்கேருந்து அவருக்கு கான்ஃபிடென்ஸ் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி அர்ஜுனாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது 14லே இல்லைன்னா. 1 or 2 மேட்சை சரியாக விளையாடினா 3வது மேட்ச்சு கண்டிப்பாக நல்லா தான் விளையாடுவாங்க. நல்லா விளையாடு தெரிஞ்ச பிளேயருங்க தானே அவங்களாம். ஸோ இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறதுனாரு. தேங்க்யூ ஸோ மச்னு கிளம்பிட்டாங்க. இவ்வளோ தான் நடந்தது. நீங்கள் நினைக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். யாரை சொல்கிறாங்க அவங்கன்னு தெரில. அன்ஃபிட் பிளேயர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.